வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சைராம் வணக்கம். நான் மாரிமால் சரவணன் பேசுகிறேன். நம்ம இன்றைய வீடியோ பதிவு நேற்றைய வீடியோ பதிவு தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இல்லத்தரசிகளுக்கு முருகன் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அப்படின்னு நேற்றைய பதிவு பார்த்துருந்தோம் இல்லையா. சங்கீதா சகோதரி 15 லட்சத்தை 3 மாதத்தில் எப்படி அவங்க கொடுத்தாங்க, அதில் என்னென்ன சோதனைகள்லாம் அவங்க அனுபவிச்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம நேற்றைய பதிவு பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்று பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இதுலேயும் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல் எல்லாம் அடங்கியிருக்கிறதுல பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாம். உண்மையும் உழைப்பும் உயர்வும் இருக்கக்கூடிய இடத்துல முருகப்பெருமான் நிச்சயமா இருப்பார். அந்த சகோதரிக்கு நிறைய இடங்கள்ல மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருந்து அந்த சகோதரி இந்த சேலஞ்சை முடிக்கிறதுக்கு பெரிய உதவியா இருந்திருக்காங்க. கடைசியை பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துக்கு இவங்க நகை வச்சிருக்காங்க. இந்த நகையெல்லாம் எப்படிதான் மீட்டுக்கலான்ற ஒரு நம்பிக்கை தான். ஒரு 3 லட்சத்துக்கு நகையை அடமானத்துக்கு பேங்க்ல வச்சிருக்காங்க. அதை கொண்டு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வச்சதை மூட்டுட்டு திரும்பவும் வச்சு திரும்ப கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் இவங்க யாருக்கிட்டையும் எங்கேயுமே கடன் வாங்கவே இல்லை. எதையாவது, அதாவது நைட்டும் பகலும் இவங்களுக்கு தூக்கமே வராது. எதை தூக்கி எப்படி போட்டு எப்படி பிரட்டினா இந்த பணம் வரும், இதை எடுத்து எப்படி கொடுக்க முடியும், இதை நம்ம சொல்றதை விட அந்த செயலில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவும் இருந்திருக்கும், மன உளைச்சலாகவும் இருந்திருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கையில நமக்குன்னு ஒரு இடம் இருக்கு, நம்ம பேர்ல அந்த இடமானது இருக்கு, அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வாங்கியிருப்போம். அதை டக்குன்னு ஒரு செகண்ட்ல அதை விற்கிறதுக்கோ அதை அழிக்கிறதுக்கோ அவ்வளோ சீக்கிரம் மனசு வராது. அப்படி சகோதரி ஒன்றா நினைச்சதன் மூலமா ஒரு வழியா எல்லாத்தையும் கட்டியாச்சுங்க. கணவருக்கு கொடுத்தாச்சு. ஒரு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,000 நிற்குது. இவ்வளவும் எத்தனை 3 மாசத்துல இவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க கணவரை ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காரு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இவங்க கரெக்டாக இந்த 3வது மாசம் முடியுது. பங்குனி உத்திரத்தன்னைக்கு மறுநாள் தான் இந்த சேலஞ்சை இவங்க முடிச்சிருக்காங்க. 25,000 கடைசியா இவங்க தரணுங்க. கரெக்டாக பங்குனி உத்திரத்தன்னைக்கு இவங்க கையில வெறும் 20,000 தான் இருக்கு, இன்னும் 5,000 இல்லை. சரின்னு அவங்க கணவர்கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பங்குனி உத்திரத்தன்னைக்கு கரெக்டாக கோவிலிருந்து ஃபோன் வருது. எங்கன்னா வழக்கமே இவங்க ஒரு சிவன் கோவில் அன்னதானத்துக்கு கொடுப்பாங்க போல. அவர் இந்த மாதிரி நான் மளிகை கடையில் இருக்கிறோமா, மளிகை சாமான் லிஸ்ட் எல்லாம் வாங்கினதும் கொஞ்சம் பில் எவ்வளோ ஆகும்னு தெரியல, உனக்கு நான் சொன்னா நீ எனக்கு பே பண்ணி விடுறியாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. வழக்கமாக செய்யறது வேற, இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கு புரியல. சரிங்க ஐயா, நீங்கள் என்னன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா அது லிஸ்ட்டு ஒரு 3,000 நிற்குது. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சகோதரி உடனே அந்த பணத்தை மளிகை கடைக்கு பே பண்றாங்க. அங்க அன்னதானத்துக்கு பொருள் வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னாரா, என்னன்னா, அம்மா சாமி கூட ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு செய்யுமோ என்னமோ தெரியல, எப்ப நான் எதை கேட்டாலுமே ஒரு நிமிஷத்துல கொடுக்குற, நீ கண்டிப்பா இன்னும் மென்மேலும் வளர்ந்து வருவோமா அப்படின்னாரா. உண்மையாவே இப்ப இவங்க இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் நினைச்சு பாருங்க. அடுத்தது இன்னும் ஒரு 5,000 வரணும். வந்தால் எப்படியாவது நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இது மிகப்பெரிய தலைவலியிலேருந்து நம்ம மீண்டு வரலாம். ஆனால் அந்த நேரம் ஒரு 3,000 மைனஸ் ஆகுது அப்படின்னா அது கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல. ஆனால் அப்பவும் அந்த ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம இவங்க இறைவனுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த கொடுத்த பணம் அடுத்த செகண்ட்லேயே வேற இன்னொருத்தவங்க எப்பயோ கொடுத்த பணத்தை கொண்டு அந்த 3,000 கையில் கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது. நம்மளை சோதிக்க பல விஷயங்கள் நடக்கலாம். நீ யாரு என்னன்னு ஒரு நொடி பொழுதுல கூட இறைவன் நம்மளை சோதிக்க ரெடியா இருப்பாரு. அப்போ நான் யாருன்றத எங்கேயும் அந்த இடத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இறைவனுக்கு செய்யக்கூடியதை எப்போ நான் செய்வேன்றத சகோதரி அங்கே செய்து முடிக்கிற அடுத்த செகண்ட்ல இவங்களுக்கு வர வேண்டிய பணம் வருது. மீதி 2,000 குறையுது. வீட்டுக்கு கிச்சனையே ஃபுல்லாக புரட்டி எடுத்து பார்க்குறாங்க. எங்கெங்கேயோ எப்போவே 10, 20ன்னு போட்டு வச்சிருந்த பெண்கள் எப்போவுமே கடுகுல பருப்புல அந்த மாதிரிலாம் போட்டு வைப்பாங்க. நான் கூட இதெல்லாம் பண்ணுறதில்ல, எங்கள் அம்மா பண்ணி வச்சிருக்கிறாங்க, அதை நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் போட்டு வைப்பாங்க. அது போல சகோதரி தேடி கண்டுபிடிச்சி எடுத்து இப்படி ஒரு 2,000 தேர்த்தி இந்த 25,000 மறுநாள் பங்குனி உத்திரம் முடிஞ்ச மறுநாள் 25,001 ரூபாய், அதாவது 15,01,000 ரூபாவா சேர்த்து அவங்க மனைவி அவங்க கணவர் கையில் கொடுத்துருக்காங்க. அவர் அப்படியே ஆச்சரியமா நின்று பார்க்குறாரு. அவங்க மட்டும் இல்லை, சகோதரி இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த பணத்தோடைய லிஸ்ட்டையும் காமிச்சாச்சு. அதாவது 15 லட்சத்தை இது வரைக்கும் நான் அந்த 3 மாசத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சகோதரி சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, இந்த 3 மாசத்துல நீ கொடுத்துட்டேன்னு அந்த வீட்டை விற்க மாட்டேன் அப்படின்னாருல. இப்போ வேற வழியே இல்லை. இந்த 15 லட்சம் இவங்க கொடுக்க சிறுக கொடுக்கதான் வீடானது அங்கே எழுப்பிட்டு இருக்கு. அதனால வேற வழியே இல்லாம அவர் பாட்டுக்கு வாங்கிட்டு அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னாரா, பரவாயில்ல சங்கீதா, எப்படி நீ இந்த அளவுக்கு முடிச்சேன்னு தெரியலையே, பெரிய விஷயம்தான், உங்கள்கிட்ட திறமை இருக்கு அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அவர் போயிட்டாராம். அப்போதான் இவங்க சகோதரி பெரும் மூச்சு விட்டுருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு பெண் நினைத்தால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் உழைக்கணும். உழைச்சால் கண்டிப்பாக அதுக்கான ஊதியம் நிச்சயமாக ஆண்டவன் கொடுப்பான்.
நம்ம அந்த சகோதரி சொன்னது போல் இன்றைக்கி ஒரு நாள் முடியல அப்படின்னு படுத்துட்டா அங்கே கடைக்கு போக முடியாது. கடைக்கு போனால் அந்த கொஞ்ச நேரத்தில் வைக்கக்கூடிய அவங்க ஸ்கேனரில் அந்த பணம் விழணும் அப்படின்னா அந்த நேரத்துக்கு கடவுளாக பார்த்து ஏதாவது ஒரு சில கஸ்டமருங்களை அனுப்பணும். இது எவ்வளோ விஷயம் இதெல்லாம் இருக்குது. 3 நாள் இவங்க பணம் சேர்த்தாங்களா அப்படின்னும் கிடையாது. இவ்வளோ நாள் சேர்த்துருந்த பணத்தை எல்லாம் சேர்த்து தான் ஒரு வழியாக அவங்க கணவருக்கு சொன்ன மாதிரி அந்த பணத்தை கொடுக்குறாங்க. அவங்களுக்குன்னு சொந்தமாக முதல்ல வாங்கின அந்த இடமும் வீடும் இப்போ அவங்களுக்குன்னு இருக்குது. அவ்வளோ பெரிய விஷயத்த முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு சொன்ன ஒரே விஷயம், எனக்கு உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னா சொந்த பந்தம்லாம் யாரும் கிடையாது, நப்பன் முருகன், அதோட எனக்கு குருவாக இருந்து வழி நடத்தி என்னுடைய சாயப்பா அப்படின்னாங்க. அதோட அவங்க குலதெய்வம், பிள்ளையார், ஈஸ்வர எம்பெருமான் அப்படின்னு எல்லா தெய்வத்தையும் நம்ம எல்லாரும் வழிபாடு செய்கிற மாதிரி தான் அவங்கள வழிபாடு செய்கிறாங்க. இந்த தெய்வத்தோட துணையோடு இவ்வளோ பெரிய விஷயத்த அவங்க முடிச்சிருக்காங்கன்னா வாழ்த்துக்கள் சங்கீதா சிஸ்டர். நல்லபடியாக இவங்க வீடும் கிரகப்பிரவேசம் போக போகிறாங்க. இதில் என்னென்னா இவங்களோட நல்ல எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு சாமி படம் ஒன்று ஆர்டர் போட்டிருக்காங்க, சத்தியநாராயண படம். இவங்க வீடு என்னைக்கு தளம் ஊத்துறாங்களோ அன்னைக்கு அந்த படம் வீட்டுக்கு வந்திருக்குங்க. நம்ம நல்லது நினச்சி ஒரு விஷயமும் செய்ய செய்ய அந்த இறைவனே நம்மை தேடி வருவாருன்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, சகோதரி என்னிடம் பேசிக்கிட்டு இருக்கிற அன்னைக்கு 2 நாளுக்கு முன்னாடி இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணுக்காக வேண்டி சீட்டு போட்டு சேகரித்து வாங்கியிருக்காங்க. இந்த காயின் மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்கு. இதுவுமே இறைவன் வந்து நீ எனக்கு இதை ஒன்று கொடுத்த அப்படின்னா உனக்கு பல மடங்காக தரேன் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் ஒரு கோவில் முருகனுக்கு வந்து சிலை செய்வாங்க இல்லையா, அதற்கு கொஞ்சம் பொன் வந்து எல்லார்ட்டையும் கேட்டிருக்காங்க. அப்போ இவங்க சார்பாக இந்த காயின் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. எதுவுமே இல்லாமல் நிராயுதபாணியாக இருந்தாலும் உன்னிடம் இருக்கும் அந்த 1 ரூபா மற்றவங்களுக்கு தானம் செய்யணும்னு நினைச்சேனா நிச்சயமாக கடவுள் உனக்கு 1க்கு 2 மடங்கு இல்லை பல மடங்கு பெருகி உங்கள் கையில் கொடுப்பாரு. சகோதரிகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல எண்ணமானது முடிஞ்சவரையும் எப்போ என்ன கஷ்டம்னு வந்தாலும் அவங்களால முடிஞ்ச மற்றவங்களுக்கு தானம் செய்திருக்காங்க. அதோட இறைவன் நம்மை சோதிக்க இது போன்ற பல விஷயங்களில் நமக்கு வந்து சோதனைகள் வந்து நடத்துவார். அதை நம்ம சுதாரித்து புரிஞ்சு எப்போவுமே நம்மளால் முடிஞ்சது ஒரு விஷயம் நம்ம மனசில் வச்சுக்கணும், என்னென்னா இறைக்கின்ற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயங்க, ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, செலவுகள் போக மீதம் வந்து நம்ம நிறுத்தக்கூடாது. மீதம்னு ஏதாவது ஒரு சீட்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று, அது 100 ரூபா வரக்கூடிய பணத்தில் ஒரு 100 ரூபானாலும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மீதியை நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னாங்க. அதுவுமே கரெக்டு தான். இது நம்ம இல்லத்தரசிகளுக்கு மட்டும் கிடையாது, வேலைக்கு போகக்கூடிய பெண்களுமே வந்து இதே போல் ஒரு சவாலை தினம் அவங்க சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. எல்லாமே எதுவாக இருந்தாலும் சரிங்க, நம்ம உண்மையாக உழைக்கிறனும் போது அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் நிச்சயமாக கடவுள் கொடுப்பாரு. அதை நம்ம தக்க வச்சுக்கிறது நம்ம கையில் தாங்க இருக்குது. அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களால் முடிந்தது ஏதேனும் ஒரு வேலை செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை நம்ம கண்டிப்பாக வருங்காலத்தில் ஏதாவது ஒரு நமக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு போது மற்றவங்க கிட்ட இப்போ கையேந்தி நிற்காத அளவுக்கு நாம் அதை வந்து ஒரு சேகரிப்பாக வச்சுக்கணும். ஒரு சேமிப்பானது எப்போவுமே நம்ம கையில் இருக்கணும். அதுக்கு நம்ம கடவுளோட நமக்கு துணையும் வந்து துணை நிற்கும்ன்றதையும் யாரும் மறந்துடாதீங்க. திருப்புகழ் படிக்கவும் யாரும் மறந்துடாதீங்க. திருப்புகழ் பாராயணம் நமக்கு செய்ய 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 நம்ம கேட்டவண்ணமே முருகப்பெருமான் அருள் புரிவார். இப்போது இந்த பதிவு பார்த்த உங்களில் ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் பெண்கள் வந்து வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, ஒரு வேலை செய்தே ஆகணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வருதில்ல, அதன் மூலயமா நம்ம குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு நம்ம நோக்கி போகணும். கணவருடைய ஒரு ஊதியத்தை மட்டுமே நம்ம இருக்கக்கூடாது, நாமும் ஏதாவது ஒரு வேலை செய்யணும். அதன் மூலயமா ஒரு வருமானம் வந்தால் அதை சேகரித்து சேமிப்பாக வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நாமும் 4 பேர் முன்பு தலை நிமிர்ந்து வாழறதுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். அதோட உங்களுக்கு கடவுளும் உங்களுக்கு துணையாக இருப்பார் அப்படின்றத வந்து தெரியப்படுத்தணும்னு நினச்சி இந்த பதிவு கொடுத்துருக்கேன். பதிவானது எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு உற்ற தோழியாக யார் இருக்காங்க அப்படின்றத உங்கள் தோழியோட பெயரை உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். ஏன்னா சங்கீதா சகோதரிக்கு ஒரு உற்ற தோழியாக கிரிஜான்ற ஒரு சகோதரி இருந்ததன் மூலிமா அவங்க நிறைய நல்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு எனக்கு உதவி புரிஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு உற்ற தோழி யாராவது இருப்பாங்க. அப்படி தோழியோ தோழனோ யாராக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலான்றதையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதோட அடுத்து உங்களுக்கு திங்கட்கிழமை தாங்க பதிவு வரும். 2 நாள் லீவு. நம்ம வேல்மாறல் பூஜைக்கு உண்டான வேலைகள் இருக்குது. சிறப்பாக நம்ம பூஜையை முடிச்சுட்டு வந்து முருகன் நிகழ்த்தி அற்புதங்களோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.